சிவாய நமக. 63 நாயன்மார்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அவ்வகையில் இன்று நாம் சிந்திக்க இருப்பவர் எம்பிரான் கூற்றுவ நாயனார். கலந்தை முதல்வராகிய கூற்றுவ நாயனார் பகைவர்களை எதிர்த்து நின்று பல போர்களில் வென்றார். சூலப்படையினை ஏந்திய சிவபெருமானது நல்ல திருப்பெயரை தமது நாவினால் நாள்தோறும் சொல்லும் நன்மை மிக்கவர். பல நாட்கள் அடியார்களின் பாதங்களை பணிந்து துதித்திருந்து தொண்டில் முன்னின்றார். இறைவன் திரு அருள் துணையினால் அரசர்களும் அஞ்சி ஒதுங்கி கீழாகும்படி நிலம் முழுவதும் தம் ஆட்சியின் கீழ் கொண்டு வந்தார். யானைகள், குதிரைகள், தேர்கள், படைவீரர் முதலிய பகைவர் பொருட்களை தமதாக்கினார். வெற்றி பெறும் செயலில் மேம்பட்டு அரசர்களுடன் போரிட்டு போர் தொழில்களை முடித்தார். போர் தொழில்களில் வெற்றி பெற்ற பின் மனமுடைய வாகை மாலையை சூடிக்கொண்டார். தோற்ற அரசர்களின் வளம் பொருந்திய நாடுகளை கை கொண்டார். அரசர்க்கு உரிய முடி நீங்களாக ஏனைய அரசர்க்குரிய செல்வங்கள் எல்லாவற்றையும் உடையவரானார். நவமணிகள் பொருந்திய பெரிய மகுடத்தை சூட்டும்படி தில்லைவாழ் அந்தணர்களிடம் கூறினார். அவர்கள் சோழர் குலத்தவருக்கு அன்றி பிறருக்கு முடிசூட மாட்டோம் என கூறி சேர நாட்டை அடைந்தனர். இதனால் நாயனார் தில்லை அம்பலவாணரிடம் உமது மலர் போன்ற பாதங்களை மணிமுடியாகச் சூடும் பேறு அடியேன் பெற வேண்டும் என வேண்டி துயின்றார். அன்றிரவு கனவில் இறைவன் அவருக்கு தமது பாதங்களை மணிமுடியாகச் சூட்டி அருளினார். அப்பாதங்களையே மணிமுடியாக தாங்கிக் கொண்டு உலகமெல்லாம் ஆட்சி புரிந்தார். அழகிய பொன்னம்பலத்தில் திருநடனம் புரிகின்ற பெருமான் இந்நில உலகில் அருளுகின்ற பல திருக்கோயில்களிலும் பெரும் பூசணைகள் செய்வித்து சிவபெருமானது திருவடியை அடைந்தார். நன்றி. சிவாய நமக. திருச்சிற்றம்பலம்.